ஸோ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அலாவுதீன் பிரியாணி கடையில் தான் இருக்கோம். இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம துடியலூரில் சரவணப்பட்டி போகிற ரூட்டில் 50 மீட்டரில் தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த கடையில் என்னென்ன வெரைட்டிஸ் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மாதிரியான கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி போய் பார்க்கலாம் வாங்க. ஸோ கைஸ் நம்ம அலாவுதீன் அந்த கடையோட ஓனர்கிட்ட இப்போ நம்ம கேட்க போகிறோம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா இந்த கடை நீங்கள் எத்தனை வருஷம் நடத்திருக்கீங்கண்ணா? நான் இப்போ தான் இந்த கொரோனா டைமில் ஆரம்பித்தேன். ஒரு 4-5 மாதம் ஆச்சு. இது ஆரம்பிக்கணும் எப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு? நான் இப்போ ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேங்கண்ணா. ஜொமேட்டோவில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் கோயம்புத்தூர் ஃபுல்லாக பார்த்துருக்கோம் ஃபுட்டு எப்படி போயிட்டுருக்குன்னு. சரி நம்ம கொஞ்சம் ட்ரை பண்ணலாமே, நல்லபடியாக பண்ணலாமே அப்படின்ட்டு பண்ணிட்டு. நீங்கள் என்ன மாதிரி டிஷ்ஷஸ் எல்லாம் கொடுத்துருக்கீங்கன்னா? நம்ம சிக்கன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா, சிக்கன் சுக்கா, சிக்கன் சில்லி, பீஃப் சில்லி, லெக் பீஸு அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கொடுத்துட்ருக்கோம். இந்த கடையில் ரொம்ப ஃபேமஸான சாப்பாடுனா எதுங்கண்ணா? பீஃப் பிரியாணி, பீஃப் சுக்கா எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள்கிட்ட. நல்லா இருக்குங்களா? சரி, இந்த கடைக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு விரும்புகிறீங்க? வந்து சாப்பிட்டு பாருங்கள், சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சரி சரி. இந்த கடை எந்த இடத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நம்மளது வந்து துடியலூரில் பஸ் ஸ்டாப் கிட்டேயே, பஸ் ஸ்டாப் ராகம் பேக்கரி ஆப்போசிட்லேயே கடை இருக்குங்க. ஒன்ஸ் ட்ரை பண்ணால் வந்து சாப்பிட்டாங்கன்னா திரும்ப நம்மகிட்ட வந்துடுவாங்க. அந்த மாதிரி தான் ரிவ்யூ பண்ணி எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஒரு 3-4 மாதம் தான் ஆச்சு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி. நல்லபடியாக போயிட்டுருக்கு, நல்லபடியாக கொடுத்துட்ருக்கோம். பிரியாணி பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 80 ரூபா, பீஃப் பிரியாணி 80 ரூபா தான், சுக்கா 60 ரூபா, சில்லி 50 ரூபா. நல்லாயிருக்கும், வந்து சாப்பிட்டு பாருங்கள். நம்மளது பாய் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். நல்லபடியாக போயிட்டுருக்கு. பாய் கடை பிரியாணி. ஆமாம், பாய் கடை பிரியாணி தான். இந்த கடைக்கு அலாவுதீன் பேர் வந்துச்சு, அது எப்படிங்க? அலாவுதீன்ங்கிறது பிடிச்சிருந்துச்சு அந்த வேர்டு. அலாவுதீன்ங்கிறது வந்து இப்போ என்னென்னா நான் உங்கள் சேவகன், அதான் அர்த்தம். சரி, நம்ம வர்றவங்களுக்கு நம்ம நல்லபடியாக பண்ணி கொடுப்போம். சரி சரி. நல்லபடியாக பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்கள் சாப்பிடுங்க, சாப்பிட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கஸ்டமர். உங்கள் நேம்னா? என்னோடய பேர் தமிழரசு. தமிழரசு. ஆமாம், நான் ஒரு சிவில் இன்ஜினியர். சரிங்க. பிஏ முடிச்சுட்டு பார்ட் டைமாக ஜொமேட்டோக்கில் வந்தப்போ தான் சரி ஹோட்டல் இண்டஸ்ட்ரிகள் நுழையலாம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைக்கிறதெல்லாம் எப்படிங்கண்ணா? சமைக்க நம்ம தனியாக கிச்சன் எடுத்துருக்கோம். கிச்சன் எடுத்து கிச்சனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அங்கேருந்து கொண்டு வந்து? ஆமாம், அங்கேருந்து கொண்டு வந்து இங்கே சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கடை பார்த்துட்ருக்கோம். கூடிய சீக்கிரத்தில் கடை போட்டுருவோம். பெரிய கடையாக? ஆமாம், ஒரு சின்ன கடையாக பிடிச்சி போட்டுருவோம். சரி சரி. உங்கள் கடை நல்லா மேலும் மேலும் வளர எங்கள் சேனல் சார்பாக நாங்கள் வாழ்த்துக்கோங்க. தேங்க்ஸ்ண்ணா. நாங்கள் சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அண்ணன் லெக் பீஸ் கொடுத்துருக்காரு, சிக்கன் சுக்கா கொடுத்துருக்காரு, பிரியாணி, அது போக லெக் பீஸ், முட்டை எல்லாம் கொடுத்துருக்காரு. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. பாய் கடை பிரியாணி சூப்பராக இருக்குது. வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. பாய் கடை பிரியாணி அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ பீஸ் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆகிருக்கு. கடிக்கும் போதே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்குது. எல்லோரும் துடியலூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. இவங்க கொடுக்குற டிஷ்ஷஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைஜீனிக்காக ரொம்ப டேஸ்ட்டாக அந்தளவுக்கு கொடுத்துருக்காங்க. நீங்கள் துடியலூர் பஸ் ஸ்டாண்டிலிருந்து தேடவே வேணாம், அங்கேருந்து ஒரு 50 மீட்டர் இந்த சரவணப்பட்டி ரோட்டில்
முன்னாடி வந்தீங்கனாலே போதும், இங்கே முன்னாடியே தான் இருக்கும் கடை. ரொம்ப டேஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு வாட்டி வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அப்போ தெரியும். சுக்கா டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். வியூவர்ஸ் காட்டுங்க. பீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போதே அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது, நல்லா வெந்திருக்கு. யாரும் பார்த்து கண்ணு வைக்காதீங்க. சாப்பிட்டு பார்த்தேன், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. சாப்பிடும்போதே உங்களுக்கே எச்சு ஊறி இருக்கு, அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம அண்ணன் சொல்லலாம். ஆனால் நான் சொல்லுற சாப்பாடு வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக நான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இந்த கடைக்கு வந்து சாப்பிடணும்னு தோணும். இந்த கடையோட லொக்கேஷன் எல்லாமே நாங்கள் கொடுத்துட்டோம். கண்டிப்பாக எல்லாரும் வருவாங்க. கண்டிப்பாக. சரி, நான் ரொம்ப தேங்க்ஸ். கடையோட இன்னொரு பார்ட்னர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். ஆனால் வணக்கம்ண்ணா, உங்கள் பேருங்கண்ணா? விஜயகுமாருங்க. இந்த கடையில் நீங்கள் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து அவருக்கு சப்போர்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டில் நிற்கிறேன். அவருக்கு நீங்கள் யாருங்கண்ணா? வந்து ஜொமேட்டோவில் ஓடிட்டு இருந்தோம் 2 பேருமே. ஜொமேட்டோலேருந்து வந்து ஒரு வருஷம் பழக்கமாச்சு. ஒரு வருஷம் பழக்கத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி ஒரு 6 மாத காலமாக இந்த கொரோனா இதில் வந்து நம்மளோட வருமானங்கள் கம்மியாகிடுச்சு. சரி, அதுக்காக வந்து 2 பேருமே சேர்ந்து ஏதாவது பண்ணலாம். என்டையர் கோயம்புத்தூர் சுற்றி எல்லா ரெஸ்டாரண்ட்டில் என்னென்ன மாதிரி தராங்க, எந்த மாதிரி டேஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க, மக்களுக்கு அது உணவு பத்தாதான் எங்களுக்கு தெரியாது. ஆனால் அது கரெக்டான இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டில் பண்ணணும். அதுக்கு ஏதோ ஒரு முடிவு பண்ணிவிட்டு நம்ம ஒரு கடையை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் சேர்ந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ரொம்ப நன்றிங்க. நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கட்டுப்படி ஆகுதுங்களா? கண்டிப்பாக சார். அதாவது ஸ்டார்டிங்கில் வந்து எல்லா ஒரு இதுக்குமே வந்து வருமானம் கம்மி தான். போக போக நம்ம எப்படி பண்ணுறோம் அதை பொறுத்து தான் மக்களோட கூட்டமே நமக்கு வரும். அதனால் ஒருத்தரையும் திருப்திப்படுத்திட்டு இருக்கோம். எந்த அளவுக்கு திருப்திப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு திருப்திப்படுத்திட்டு இருக்கோம். கஸ்டமர் எல்லாம் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த கடை மேலும் மேலும் வளர எங்கள் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ. ஒரு கஸ்டமர் இருக்கார், அவர்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. அண்ணா உங்கள் பேருங்கண்ணா? நம்ம பேர் செந்தில். நாங்கள் யூடியூப் சேனல்லேருந்து வரோங்கண்ணா. நீங்கள் இங்கே எத்தனை வருஷமாக சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிலேருந்து சாப்பிட்டு தான் இருக்கோம். ஆரம்பிச்சுன்னு சாப்பிட்ருக்கீங்களா? எப்படிங்கண்ணா இருக்குது டேஸ்ட்டெல்லாம்? டேஸ்ட்டெல்லாம் நல்லா இருக்குது. உங்களுக்கு என்னங்கண்ணா ரொம்ப பிடிச்ச சாப்பாடுண்ணா? நமக்கு பிரியாணி ரொம்ப பிடிக்குங்களா? சரிங்கண்ணா. நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? இதே ஊருத்தாங்களா? நாங்கள் இதே ஊரில் வெளியூருங்களா? நீங்கள் அங்கேருந்து இங்கே வந்து சாப்பிட்ருக்கீங்களா? சரிங்கண்ணா. சாப்பிட்றதுன்னா அங்கேருந்து வரோம். சாப்பிட்றதுக்குன்னு அங்கேருந்து கடாத்துலேருந்து இங்கே வரோம். சரிங்கண்ணா. அந்தளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருச்சுங்க சாப்பாடு? ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா.
கைஸ் அண்ணன் ரெகுலர் கஸ்டமரு அவர்கிட்ட கேட்போம் எப்படி இருக்குன்னு. ஆனால் வணக்கம்ண்ணா. வணக்கம்ண்ணா. ஆனால் உங்கள் பேருங்கண்ணா? என் பேர் செல்வகுமார்ண்ணா. செல்வகுமார். நீங்கள் எந்த ஊருங்கண்ணா? நான் வந்து சூலூர்ண்ணா. நான் இந்த வழியாக வாடகைக்கு வந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். இந்த வழியாக வந்து அந்த கடையில் சாப்பிடாம போக மாட்டேன். அந்த மாதிரி இருக்குது டேஸ்ட்டு. ஆனால் நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரிங்கண்ணா. இந்த கடையில் விரும்பி சாப்பிடுறதுனா என்ன சாப்பிடுவீங்கன்னா? நான் பிரியாணி தானே, சிக்கன் பிரியாணி லாலிபாப் எல்லாமே சூப்பராக இருக்கும். நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கும். இந்த கடைக்கு வரவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும் விரும்புறீங்கன்னா? ஒரு டைம் சாப்பிட்டு பாருங்கள், நீங்கள் திரும்ப இந்த வழியாக வந்தால் சாப்பிடாம போக மாட்டீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குண்ணா. நான் சூலூர், எனக்கு இங்கேருந்து 30 கிலோமீட்டரு. சரிங்க. இந்த வழியாக வந்தேன்னா எப்போ வந்தாலும் சாப்பிடாம போக மாட்டாங்க. சரிங்கண்ணா. நீங்கள் மாதத்துக்கு எவ்வளோ வாட்டிங்கண்ணா இங்கே வருவீங்க? நான் வாரத்தில் ஒரு 2 டைம் வந்துடுவேன். வாரத்துக்கே 2 டைம் வருவீங்களா? ஆமாம். சூப்பர்ண்ணா. அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆமாம். சரிண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். ஓகேண்ணா, தேங்க்ஸ். கைஸ் இங்கே 3 பேர் சாப்பிட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட கேட்கல ரிவ்யூஸ் எப்படி இருக்குன்ட்டு. ப்ரோ வணக்கம் ப்ரோ. உங்கள் பேர் ப்ரோ? சாச்சு. நீங்கள் இந்த கடைக்கு எத்தனை நாளாக வந்துருக்கீங்க? இன்னைக்கு தான் வரும். நீங்கள் தான் ஃபஸ்ட் டைமுங்களா? ஃபஸ்ட் டைம் வரீங்க, எப்படின்னா டேஸ்ட் இருக்குது சொல்லுங்கள். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குங்களா? இந்த கடைக்கு வரவங்களுக்கு நீங்கள் எதை சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நிறைய வாட்டி வந்து சாப்பிட்லாங்களா? அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்களா? ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். வணக்கம். ஆனால் நீங்கள் எவ்வளோ வருஷமான சாப்பிட்ருக்கீங்க? நாங்கள் 20 வருஷம் பிரியாணி சாப்பிட்ற ஆளுங்க. மத்தியானமாக பிரியாணி சாப்பிடுவேன். சரிங்க. இது பிளாட்ஃபார்ம் கடை இருந்தாலும் 2 நாள் தான் இங்கே வந்திருக்கேன். நேற்று சாப்பிட்டு போனேன். சரிங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. பீஃபு சரிங்க. நாங்கள் பீஃப் சாப்பிட்றதில்ல, சிக்கன் நல்லா போடுறோன்னு சொன்னால் சிக்கன் சாப்பிட வந்திருக்காங்க. நல்லா கொடுக்குறாங்க. கொஞ்சம் ரேட்டு வந்து நான் நினச்சேன் பிளாட்ஃபார்ம் கடை விலை கம்மியாக இருக்குன்னு. இவங்களும் அந்த இடத்த கொடுக்குறாங்க, ஆனால் குவாலிட்டியாக கொடுக்குறாங்க. ஒரு சந்தோஷம். சாப்பாடு உங்களுக்கு திருப்தியாக இருக்குது. ஆனால் வந்து கடை ரேட்டு இவங்களும் வாங்குறாங்க. நான்லாம் கொடுத்துடலாம். கஸ்டமர் ஆளுகளுக்கு ஒரு 10 ரூபா கம்மியாக கொடுத்தாங்கன்னா உதவியாக இருக்கும். இது என்னோட கருத்துங்க. நன்றி.